ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேஸ்ட்டாக இருக்க வாட்டர் பாட்டில் வச்சு ஒரு கிராஃப்ட் செய்ய போகிறோம். என்னது வேஸ்ட்டாக இருக்க வாட்டர் பாட்டிலில் கிராஃப்ட்டா? ஆல்ரெடி இதே மாதிரி ஒன்று செஞ்சோமே அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. அது கரெக்டு தான். கீழே லைக் பட்டன் இருக்கும், அதை மட்டும் கிளிக் பண்ணிடுங்க. அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் பாட்டில், கலர், மார்க்கர், சிசர், அப்புறமா சின்னதாக ஒரு கார்போர்ட் அட்டை. இது மட்டும் போதும். இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். நம்ம ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துக்கலாம். அந்த வாட்டர் பாட்டில் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பாட்டம் போர்ஷன் இருக்கு இல்லையா, அதாவது அடிப்பகுதி, அந்த அடிப்பகுதி வந்து நல்லா குண்டாக இருக்க மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து இந்த கிராஃப்ட்டுக்கு நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு வாட்டர் பாட்டிலில் இருக்க மேலே இருக்க ஸ்டிக்கர்ஸ்லாம் எடுத்துகிட்டு ஃபுல்லாக ப்ளைனாக இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல வந்து நம்ம ஒன்று ட்ரா பண்ண போகிறோம். என்ன ட்ரா பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு பேர்டு தான் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். நான் எப்படி ட்ரா பண்ணுறனோ அதே மாதிரி பார்த்து ட்ரா பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வந்து அந்த வாட்டர் பாட்டில் ஃபுல்லாக கவர் பண்ணி ட்ரா பண்ணுங்கள். நான் காட்டுற பாருங்க. இந்த மேலே வர்ற கொண்டை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ஃபுல்லாக கவர் பண்ணி தான் ட்ரா பண்ணணும். கொஞ்சம் கூட இடம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இதை விட பெரிய வாட்டர் பாட்டில் இருந்தாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். எங்கிட்ட வந்து இப்போ சின்ன வாட்டர் பாட்டில் தான் இருக்குது, அதனால தான் நான் சின்ன வாட்டர் பாட்டில் எடுத்திருக்கேன். அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ பின்னாடி ஒரு ரக்கை மாதிரி கொடுக்க போகிறோம். அதாவது வால் பகுதி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அதுதான் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். அந்த பின்னாடி வர வால் பகுதியுமே வந்து ஃபுல்லாக வந்து வாட்டர் கேனை வந்து கவர் பண்ணுற மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. எதையுமே வேஸ்ட் பண்ணிட வேண்டாம். நம்ம கட் பண்ண போகிறது கூடயுமே நம்ம வேஸ்ட் பண்ணவே போகிறதில்ல. அது என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டிடுறேன். நம்ம ஃபுல்லாக ட்ரா பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை வந்து கட் பண்ண போகிறோம். எடுத்தோடனே வந்து சிசர் வச்சு கட் பண்ணாமல் இந்த மாதிரி கத்தி இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி கத்தி வச்சு அவுட்லைன் மட்டும் கொஞ்சமாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம சிசர்ஸ் வச்சு கட் பண்ணிக்கலாம். எதுக்கு நம்ம சிசர் வச்சு கட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு ஈஸியாக இருக்கும். இன்னொன்று பார்த்தோம்னா, மைனூட்டான பகுதிகள்லாம் வந்து நம்ம அப்படி வச்சு கட் பண்ணோம்னா தான் நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து கொண்டை, அப்புறம் அந்த வால் பகுதிகள் எல்லாமே வந்து ரக்கை தானே, அந்த ரக்கை வந்து நல்லா வரணும் அப்படின்னா வந்து நம்ம சிசர்ஸ் வச்சு தான் கட் பண்ணணும். இந்த சிசர்ஸ் வச்சு எல்லாத்தையுமே அக்யூரேட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். எவ்வளோ பொறுமையாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ பொறுமையாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து அதோடய ஃபினிஷிங் ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் கட் பண்ணியிருந்தேன். ஆனால் வீடியோ ஃபாஸ்ட் பண்ணியிருக்கிறதுனால வந்து அது ஃபாஸ்ட்டாக தெரியுது. ரொம்ப பொறுமையாக கட் பண்ணால் மட்டும்தான் வந்து நல்லாயிருக்கும். அவசரமாக கட் பண்ணோம் அப்படின்னா பாட்டில் வேஸ்ட்டாக போயிடும். அப்புறம் நம்ம வேறு பாட்டில் எடுக்கிற மாதிரி ஆயிரும் இல்லையா, அதுக்காக வந்து முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கலர்லாம் பண்ணணும். அது இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி கட் பண்ணி வச்ச பாட்டிலோட வேஸ்ட் இருக்கு இல்லையா, அதில் வந்து நம்ம அதோட ரெக்கைகள் தான் வரைய போகிறோம். அதை வந்து அழகாக ட்ரா பண்ணி ஒன்று மேலே ஒன்று வச்சு கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆப்போசிட்டில் வச்சு ஒட்டுறதுக்கு சரியாக இருக்கும். ஒருவேளை வந்து எனக்கு இது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கார்போர்ட் அட்டை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் எதுக்கு இந்த வாட்டர் பாட்டிலையும் வேஸ்ட் பண்ணணும், அதையும் தூக்கி குப்பையில் தானே போட போகிறோம், அது எதுக்கு இப்படியே எடுத்து ஒட்டி வச்சுருமே அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இதவே எடுத்து நான் கட் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு இது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கார்போர்ட் அட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நியூஸ் பேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இதோட ஃபினிஷிங் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்கணுன்னா ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துட்டே வாங்க. அப்போ தான் வந்து எப்படி இருக்குது, எப்படி செஞ்சோம் அப்படிங்கிறதுலாம் நல்லாவே தெரியும். இதையுமே வந்து பொறுமையாக அக்யூரேட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா இதுலேயும் வந்து சிறகுகள் இருக்கும் இல்லையா, அதுக்காக தான் அது தனித்தனியாக தெரியணும். அதுக்காக அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி செஞ்சு வச்ச அந்த பறவையில் வந்து இப்போ ஒயிட் கலர் ஃபுல் அண்ட் ஃபுல் அடிக்க போகிறோம். அது வந்து அக்ரிலிக் யூஸ் பண்ணிக்கோங்க. எங்கிட்ட வந்து இப்போதைக்கு இந்த கலர் தான் இருந்துச்சு, அதனால தான் நான் இந்த கலர் எடுத்திருக்கேன். அக்ரிலிக் போட்டிங்க அப்படின்னா வந்து சூப்பராக ஃபிட் ஆகிடும். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒயிட் மட்டுமே அடித்து எடுத்துக்கலாம். அதை அடிச்சுட்டு அது கொஞ்சம் நேரம் காயணும். அது காஞ்சதுக்கப்புறமா வந்து நம்ம நோஸு, அப்புறம் அந்த கொண்டை, அது எல்லாமே வந்து நம்ம கலர் பண்ண போகிறோம். இப்போ வந்து கலர் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கொண்டைக்கு வந்து ரெட் கலர் வந்து கலர் பண்ணலான்னு இருக்கேன். அது ரெட் கலர் போட்டுக்கலாம். ரெட் போட்டாலும் சரி, ஒருவேளை உங்களுக்கு ஆரஞ்சு பிடிச்சாலும் சரி, எந்த கலர் பிடிக்குதோ அந்த கலர் எடுத்துக்கோங்க. அதாவது ரெட் இல்லைனா ஆரஞ்சு, இது 2 கலர் எந்த கலர் வேணால் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம அதை ஃபுல்லாக கலர் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நோஸுக்குமே வந்து நான் ரெட் கலர் தான் எடுத்திருக்கேன். ஒருவேளை வந்து நீங்கள் சாண்டில் இல்லைனா ப்ரௌன் கலர் எடுக்கிறேன் அப்படின்னா நீங்கள் ப்ரௌன் கலர் கூட எடுத்துக்கலாம். இல்லை அதுவும் வேண்டாம், நான் வந்து கார்போர்ட் அட்டையில் ஃபிட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வச்சிங்கன்னா நீங்கள் கார்போர்ட் அட்டையில் ஃபிட் பண்ணிக்கலாம். நான் வந்து ட்ரா பண்ணுறதே பெட்டர் அப்படின்னு தோணுச்சு, அதனால தான் நான் ட்ரா பண்ணுறேன். அடுத்து வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோழிக்கு சேவலுக்கெலாம் சின்னில் ஒன்று இருக்கும், அது ரெட் கலரில் ஒன்று இருக்குமே, அது பேர் என்னன்னு தெரில, அதுதான் ட்ரா பண்ண போகிறோம். அது பேர் என்னன்னு தெரிஞ்சால் கொஞ்சம் கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறீங்களா? சத்தியமாக எனக்கு அது என்ன பேர்னே தெரியல. அதுதான் இப்போ நம்ம ட்ரா பண்ண போகிறோம். அதையும் வந்து நம்ம ட்ரா பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கிட்ட வந்து இந்த பிளாஸ்டிக்கில் கண் இருக்குது, அந்த கண்ணை ஒட்டலான் இருக்கேன். இன்கேஸ் வந்து நீங்கள் வரைகிறதுனா கூட வரைஞ்சிக்கலாம். எங்கிட்ட இந்த கண் வேஸ்ட்டாக இருக்குது, அதனால தான் அதை எடுத்து ஒட்ட போகிறேன். நீங்கள் வந்து ட்ரா பண்ணிங்கனாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும், அதை நீங்கள் ட்ராவே பண்ணிக்கலாம். இப்போ வந்து கண், அந்த ரெக்கை அதெல்லாமே ஒட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நான் கண் ஒட்டி எடுத்துக்கிறேன்.
கண்ணு வந்து ஒட்டி எடுத்தாச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரெக்கை, கால் அது எல்லாத்தையுமே வந்து ஒட்ட போகிறோம். அந்த கால் எதில் ட்ரா பண்ணது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கார்போட்டட்டில் ட்ரா பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறது. அது ஒன்றுமே இல்லை, சிம்பிள் தான். அதை வந்து ஒட்டி எடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து ரெக்கையை வந்து நீங்கள் ஒட்டினாலும் சரி, அந்த இடத்துல லைட்டாக வந்து எப்படி சொல்ல கட் பண்ணி விட்டு அதை சொருகி விட்டாலும் சரி, எப்படி பண்ணாலும் ஓகே. நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, நான் கம் வச்சு தான் ஃபிட் பண்ண போகிறேன். இதில் வந்து கோழி மட்டும்தான் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, அப்படிலாம் இல்லை. நம்மளோட இஷ்டத்துக்கு நம்ம என்ன வேணால் செஞ்சுக்கலாம். நான் வந்து இதில் பீகாக் செய்யலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். பீகாக் வீடியோ வந்து கூடிய சீக்கிரம் போடுறேன். இது வந்து நான் சும்மா ஜஸ்ட்டு ட்ரை தான் பார்த்துருக்கேன். இது ரொம்பவே நல்லா இருக்குது. நம்ம இந்த ரெக்கையை ஒட்டி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்சுது. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, அவ்வளோதான். ஓகே, நம்ம கோழி கொக்கரக்கோ ரெடி ஆயிட்டாங்க. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ள கேப் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஏதாவது திங்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். அதாவது சாவி, அப்புறமா ஒருவேளை ட்ராயிங்கில் யூஸ் பண்ணுறாங்களா அந்த எரேசர்ஸ், அந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்து வச்சுக்கலாம். ரொம்பவே க்யூட்டாக இருக்கும் பார்க்கவே. எந்த திங்ஸ் வைக்கணும்னு தோணுதோ அந்த திங்ஸ் வச்சுக்கோங்க. இதுதான் வைக்கணும், அதுதான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. நமக்கு பிடிச்சதை நம்ம வச்சுக்க வேண்டியதான். ஒருவேளை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா, போகிற பக்கம் லைக், ஷேரு, கமெண்ட் அதெல்லாம் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.